வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு கேரட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கொஞ்சமாக பேனில் ஆயில் விடுங்க. இதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பருப்பும் கூட நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 4-5 முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வறுப்பட்டதும் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். 3 இல்லைன்னா 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு இல்லாதவங்க நிலக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை ஆட் பண்ணுறதா இருந்தால் தனியாக வறுத்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மொறுபொறுப்பு இருக்கும். இதோ இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இதோ சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கேரட் ஆட் பண்ணலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா துருவி இதோட ஆட் பண்ணுங்கள். இதோட இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கேரட்டை நல்லா வதக்கிட்டு ரைஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு கேரட் ரைஸ் கொஞ்சம் இனிப்பாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இனிப்பெல்லாம் போயிடும். இதோ நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததான் நம்ம வேக வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பாஸ்மதி ரைஸை நான் ப்ரெஷர் குக் தான் பண்ணியிருக்கேன். 1க்கு 1.5 கப் தண்ணி வச்சு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சு 2 விசில் விட்டு எடுத்தால் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இதோ இப்போ நல்லா கலந்து விடுங்க. அரிசியை உடைச்சிடாமல் கலந்து விடுங்க. நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க. இதோ நம்மளோட கேரட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆச்சு. இதுக்கு மேலே நறுக்குன கொத்தமல்லி ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். உங்களோட லஞ்ச் பாக்ஸில் இந்த ரெசிபிக்கும் ஒரு இடம் கிடைக்கும் நம்புகிறேன். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.